ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி என்ன அப்படின்னா, பணம், ஆசை, வாழ்க்கை, இதை பற்றி மனிதனினுடைய மறுபக்கம். இதான் நம்ம ஸ்டோரியாக பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்குறோம், நிறைய லவ் ஸ்டோரிஸ் போட்டுட்ருக்கோம், அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் ஸ்டோரியாக போட்டுட்ருக்குறோம். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம் மேலம்பாக்கம். அங்கேதான் பிறந்தான் கிருஷ்ணமூர்த்தி. ஏழை குடும்பத்தில் பிறந்த அவன் சிறு வயதிலேயே பணம் என்ற ஒரு வார்த்தையையே கற்க ஆரம்பித்தான். ஒருவேளை அன்றைய இரவு உணவுக்காகவும் அவனது அம்மா மற்றவர்களிடம் கடன் கேட்பதை பார்த்ததுமே அவனுக்குள் ஒரு சிறிய தீப்பிழம்பு கிளம்பியது. நான் ஒரு நாள் பெரிய பணக்காரனாகவே ஆகணும். பணம் வேண்டும் என்ற ஆசை அவனிடம் வளர்ந்து கொண்டே போனது. அந்த ஆசையுடன் பள்ளிக்கூடம் முடிக்கவும் இல்லாமல் அவன் பஸ் ஸ்டாண்டு கம்பெனியில் வேலைக்கு போனான். ஆரம்பத்தில் வேலை செய்தான், பின்னர் தொழில் ஆரம்பிக்க துடித்தான். 5 வருடத்தில் நகரம் பக்கத்தில் ஒரு சிறிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸை ஆரம்பித்தான். லஞ்சம், ஊழல், கடன், வட்டி எதையும் பயப்படாமல் முயன்றான். பணம் வந்தது. வீடு, கார், சொத்து, பங்குச்சந்தை எல்லாம் பெற்றான். வாழ்க்கை வெற்றியா? பணத்துடன் மனதுக்கு அமைதி இல்லை. குடும்பத்தை பார்க்கவும் நேரமில்லை. மனைவியோடு உறவுகள் அயலானது. குழந்தைகள் அவனை அப்பா என்பதற்கு தயங்கினர். பக்தியும் பாசமுமே இல்லாத வாழ்க்கையில் பணம்தான் அவனுடைய கடவுள். ஒரு நாள் அவனது பழைய நண்பர் ராமு கிராமத்திலிருந்து வந்தார். ராமு, கிருஷ்ணா, நீ இவ்வளவு பெரியவனாயிட்ட, ஆனா உன் முகத்தில் ஒன்னும் சந்தோஷமும் தெரியலையே. கிருஷ்ணா, சந்தோஷமா? அதெல்லாம் ஏழைக்காரர்கள் விஷயம்பா. ராமு, இதுதான் நீ வாழ்க்கையில தேடினதா? குழந்தை முகம் தெரியாம இருக்கிற வாழ்க்கையா? மறுபக்கம் அவனுக்கு புரியுது. அந்த வாரம் கிருஷ்ணா தனது மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் ஒரு நாளை பயணமாக கிராமத்துக்கு போனான். அங்கே ஒரு வறிய குடும்பம். பசியிலும் பட்டினியிலும் ஒருவருக்கொருவர் பசிக்கு கூட என்னமோ, ஆனால் அன்புடன் சமைத்து கொடுத்து சிரித்து கொண்டிருப்பதை பார்த்தான். மனம் பதறியது. வீட்டிற்கு திரும்பியவுடன் அலமாரியில் அடக்கி வைத்திருந்த பண பாக்கெட்டுகளை பார்த்தான். கண்களில் பனி. அவர் பணத்தை எடுத்துக்கொண்டு ஒரு ஆதரவற்ற குழந்தைகள் இல்லத்துக்கு சென்று முழுவதுமாக கொடுத்துவிட்டு அந்த இல்லத்தில் ஒரு நாள் முழுவதும் குழந்தைகளுடன் விளையாடி சமைத்து உணவூட்டி வந்தார். அந்த இரவில் முதல் முறையாக ஒரு தூக்கத்துக்கான அமைதி அவர் முகத்தில் தெரிந்தது. ஒரு ஆண்டுக்கு பிறகு கிருஷ்ணமூர்த்தி கிராமத்திலேயே ஒரு குழந்தை கல்வி மற்றும் உடல் வளர்ச்சி நிலையம் துவங்கினார். தன்னுடைய சொத்தை விற்று பணத்தை குழந்தைகளுக்காக செலவழிக்க ஆரம்பித்தார். நகர வாழ்க்கையிலிருந்து விலகிய அவர் இப்போது மனிதன் என்று அழைக்கப்படுகிறார். மனிதன் மட்டுமல்ல, ஒரு உயர்ந்த மனிதனாகவே இருக்கிறார். இந்த கதை நமக்கு சொல்ற ஸ்டோரி என்ன அப்படின்னா, பணம் வாழ்க்கைக்கு தேவைதான், ஆனால் அதுவே எல்லாம் அல்ல. மனித உறவுகள், பரிவு, பாசம், பகிர்வு இவைதான் மனதுக்கு உண்மையான செல்வம். வாழ்க்கையின் மறுபக்கம் என்பது பணத்தின் மீதான ஆசையை தாண்டிய உணர்வுகளை அறிந்து வாழும் ஒரு உணர்வு. என்ன நேயர்களே, நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல வர மற்ற ஸ்டோரிஸையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.